வணக்கம். இந்த வீடியோவில் 11/7/2026 சற்று முன் 70% மாத பென்ஷன் உயர்வு, 65 வயது ஓய்வூதியர்களுக்கு குட் நியூஸ் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 8வது ஊதிய குழு பரிந்துரைகள் குறித்து நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்புகள் நிலவி வருகிறது. இதுவரை பெரும்பாலும் ஊழியர்களின் சம்பள உயர்வு சார்ந்த தகவல்கள் பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஓய்வூதியர்களுக்கு பல முக்கியமான மாற்றங்கள் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக கூடுதல் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய வயது வரம்பில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. தற்போது மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு 80 வயது நிறைவடைந்த பிறகே கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் 80 வயதில் 20%, 85 வயதில் 30%, 90 வயதில் 40%, 95 வயதில் 50% மற்றும் 100 வயதில் 100% வரை கூடுதல் ஓய்வூதியம் வழங்கும் நடைமுறை அமலில் இருந்து வருகிறது. ஆனால் ஓய்வூதியர்களின் தேவைகள் 80 வயதிற்கு பிறகு அல்ல, 65 வயதிலிருந்தே அதிகரிக்க தொடங்குகிறது என்பதால் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய வயதினை குறைக்க வேண்டும் என்று பல்வேறு ஓய்வூதியர்கள் சங்கங்கள், ஊழியர் அமைப்புகள் வலியுறுத்தி வருகிறார்கள். சமீபத்தில் நாடாளுமன்ற நிலைக்குழுவும் இந்த விவகாரத்தில் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறது. ஓய்வு பெற்ற பிறகு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஓய்வூதியத்தில் 5% உயர்வு வழங்கக்கூடிய நடைமுறை பரிசீலிக்கப்படலாம் என்று பரிந்துரைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனை அடிப்படையாக கொண்டு ஓய்வூதியர் சங்கங்கள் புதிய ஓய்வூதிய கட்டமைப்பை முன்மொழிந்திருக்கின்றன. அதன்படி 65 வயதில் இறுதியாக பெற்ற ஊதியத்தின் 70%, 70 வயதில் 75%, 75 வயதில் 80%, 80 வயதில் 85%, 85 வயதில் 90%, 90 வயதிற்கு மேல் இறுதியாக பெற்ற ஊதியத்தின் 100% வரை ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றங்கள் அமலுக்கு வந்தால் வயது முதிர்வுடன் அதிகரிக்கக்கூடிய மருத்துவ செலவுகள், வாழ்க்கை செலவுகள் மற்றும் அன்றாட தேவைகளை சமாளிக்க ஓய்வூதியர்களுக்கு குறிப்பிடத்தக்க நிதி ஆதரவாக இருக்கும் என்று பலர் கருதுகிறார்கள். குறிப்பாக 65 வயதிலிருந்தே கூடுதல் ஓய்வூதியம் கிடைப்பது லட்சக்கணக்கான ஓய்வூதியர்களுக்கு பெரிய நிவாரணமாக அமையக்கூடும். இதனுடன் குடும்ப ஓய்வூதியம் தொடர்பான விதிமுறைகளில் மாற்றங்கள், அகவிலைப்படி நிவாரணம் தொடர்பான சீரமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் 8வது ஊதிய குழுவின் ஆய்வில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இவை அனைத்தும் தற்போது பல்வேறு ஊழியர் மற்றும் ஓய்வூதியர் அமைப்புகள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் மற்றும் பரிந்துரைகள் மட்டுமே. மத்திய அரசு அல்லது 8வது ஊதிய குழு இதுகுறித்து அதிகாரபூர்வமான இறுதி முடிவை இன்னும் அறிவிக்கவில்லை. எனவே இறுதி பரிந்துரைகள் மற்றும் அதனுடைய அரசின் அதிகாரபூர்வ அறிவிப்புக்கு பின்பே எந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும் என்பது உறுதியாக தெரியவரும். அதுவரையில் இந்த தகவல்களை எதிர்பார்க்கப்படும் மாற்றங்களாகவே பார்க்க வேண்டும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.